ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं बन्धं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणम् परमानन्दमानवं चैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे। जय श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे क्षमा की श्रील प्रभुपाद की जयोर विमानंदे हरि हरि बोल। இன்னைக்கு பிரபுபாதுடைய குளோரிஃபிகேஷன் பார்க்குறோம். ஓகே பார்க்கலாம். என்னது? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நல்லா இருக்கீங்களா? ஆம் பிரபுஜி, லார்ஜ் மசில போயிட்டே இருக்கு. ஓகே, பசங்க நல்லா இருக்காங்கல்ல? ஆம் பிரபுஜி, அவங்களும் நல்லா இருக்காங்க. சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரணாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. சரி, ஆரம்பிக்கலாம். ஓகே பிரபுஜி, முகூர்த்த மாலை இன்னைக்கு பிரபுஜி? இன்னைக்கு முகூர்த்த மாலை இல்லை. நம்ம என்ன பண்ண பிளான் பண்ணிக்கணும், ஸ்லோ கிளாஸையும் வியாழக்கிழமை ஸ்லோ கிளாஸ் ஆல்டர்னேட்டிவாக கிருஷ்ணா புக். போன வாரம் நேற்று கிருஷ்ணா புக் பார்த்தோம் இல்லையா, அடுத்த வாரம் ஸ்லோ கிளாஸ் அந்த மாதிரி பார்க்குறோம். ஓகே, இன்னைக்கு முகூர்த்த மாலை கிடையாது. ஆமாம், இன்னைக்கு பிரபுபாத கிளாஸ். கரெக்ட், பிரபுபாத வாழ்க்கை வரல. ஓகே ஓகே. ஸோ ராஜ்னா கேட்குறாரு பிரபுபாதட்ட. ராஜ்னாங்கிறது இந்த எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு பிரபுபாதரை ஜுகு டெம்பிள் ஆர்விங் முறை தெரியும், இஸ்கானை. அவர் அப்பயே ஹெல்ப் பண்ணார் இஸ்கான் ஜுகுக்கு. எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த என்னென்ன இஷ்யூ இருந்ததோ முனிசிபாலிட்டிக்காரங்க இடித்தாங்க இல்லையா பில்டிங்கை, அப்போல்லாம் கூட அவர் ஹெல்ப் பண்ணார். அதனால் இப்போ அவர் அப்போ கவுன்சிலராக, அந்த ஏரியா கவுன்சிலர் அது மாதிரி இருந்தார். இப்போ எம்பி ஆகிட்டார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்போ மொரார்ஜி தேசா தான் பிரைம் மினிஸ்டர். அவர்கிட்ட ஒரு மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு எப்போ நீங்கள் கன்வீனியன்ஸ் சொல்கிறீங்களோ அப்போ நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன்ட்டார். ஓகே, பிரபா சொல்ல எனக்கு என்ன கன்வீனியன்ஸ், என் வாழ்க்கையே இதுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன், எனி டைம் ஓகே தான் அப்படின்ட்டார். எனக்கு நல்ல ஹெல்த்தே என்கிட்ட இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல நான் வருவேன். லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் மை லைஃப் அதுவரை நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறேன் அப்படின்ட்டார். ஸோ ப்ராப்பர்ட்டா ஓகே, ராஜ்டா என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நான் டைம் அரேஞ்ச் பண்ணுறேன்ட்டார். ஸோ கிருஷ்ணாவுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க இப்போ இங்கே, அதனால் இந்த போஸ்ட் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றார். இந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஏக்கத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்றார். ஸோ சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ் பார்ட்டி எஸ்பி சவான் நினைக்கிறேன் இப்போ. ஓகே, அவரும் ரொம்ப பாராட்டுறார் பிரபுபாத மூவ்மெண்ட்டை. பிரபுபாத சொல்கிறார், சீஃப் மினிஸ்டர் கூட பாராட்டுறாரு. எல்லாருமே இதை அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த மூவ்மெண்ட்டை. கிராஜுவலி எல்லாருமே என்னை புகழ்ந்து சொல்கிறாங்க. சொல்கிறேன் நான் பிரபுபாத கிரிராஜ் மேலே சொல்கிறாங்க. கலாவதி மேடம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வீட்டில் படுக்கணும். ஸோ பிரபுபாதர் கிரிராஜ் மகாராஜ் பிரபுபாதர் சொல்கிறாங்க, டெல்லிக்கு போகணும்னு நினச்சேன் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ தட் ராஜ்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய பார்லிமெண்ட் ஆளுங்கிட்ட நீ இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அப்போ நான் கிருஷ்ண பலராமருக்கு விருந்தாவன் கோயிலுக்கு ஏதாவது ஹெல்ப் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிரபா சொல்லார், ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்றார்.
அட்லீஸ்ட் இந்தியாவில் வந்து இந்த ஏக்கம் வந்து தீவிரமாக இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா உலகமே இதை வந்து நல்ல விஷயமா எடுத்துப்பாங்க. இது என்ன நாய் பூனைகள் சிவிலைசேஷன், அது ஒரு நாகரிகமா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, பகவத்கீதையில் சொல்லியிருக்க தான் சிவிலைசேஷன். இந்தியா வந்து இதை மெயின்டைன் பண்ணணும். பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. ஒரு மாணவன் போகலாம் போகாமல் இருக்கலாம், ஆனால் யூனிவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸ்டூடெண்ட்டே இல்லாமல் யூனிவர்சிட்டி என்ன பண்ண முடியும்? இந்த கிறிஸ்தவனோட இயக்கமும் அதே மாதிரி தான் இந்த ஹோல் வேர்ல்டுக்காக மெயின்டைன் பண்ணப்படணும். மிருத்யு சம்சார பத்மனி. எப்படி நேச்சரோட எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பிரபாதனுடைய அந்த கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோ தூரம் அவர் கன்வின்ஸ் ஆகி பேசுகிறார். பிரபாதம் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் எல்லார்ட்டையுமே. எல்லாருமே இந்த மாதிரி முழுவதுமாக கன்வின்ஸ் ஆகிடணும். அப்போ தான் நம்மளால் இந்த ஃபிலாசபியை வந்து மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ண முடியும். ஓகே, கன்விக்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளால் ப்ரீச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவர் வந்து அபால் கிருஷ்ண மகாராஜ்டையும் பேசுகிறார். அவர்கிட்ட சொல்கிறார், யமுனா மாதாஜி பாடின கோவிந்தம் ஹரி புருஷம் நமஹம் பஜாமி, அவன் வந்து ரொம்ப அருமையாக இருக்காது. டிடியை வந்து கிரீட் பண்ணும்போது அன்றைக்கி டேயில் வந்து நியூ ட்ரெஸ் போட்டு, மங்களாரத்திக்கு நியூ ட்ரெஸ் இருக்காது, சிங்காராரத்திக்கு தான் நியூ ட்ரெஸ் போடும். அப்போ வந்து நம்ம இந்த கோவிந்த ஆதி புருஷம் பாட்டை வந்து போடணும். சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிளில் ஏழை காலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாடு வந்து பாடும் எல்லா இஸ்கான் டெம்பிள்லையும். நான் தனியாக கஷ்டப்பட்டுருந்தேன், எனக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இவ்வளோ புத்திசாலி மனிதர்களே அனுப்பிச்சிருக்காங்க, ஆண்கள் பெண்கள் 2 பேரும் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வரலைன்னா என்ன பண்ண முடியும்? தனியாக அலோன் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியில் நாங்கள் இது பண்ணுறோம். அதனால் இந்த கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி இதை இப்போ ப்ளே பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம பீப்புள் வந்து கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, இதை பற்றி நம்ம கவலை இல்லைன்றார். ஓகே, ஏப்ரல் 13 பிரபாருடைய குவார்ட்டர்ஸ்க்கு தமால் கிருஷ்ண மகாராஜா பார்க்க போகிறார். கிரிராஜ் மகாராஜ் தமால் கிருஷ்ண மகாராஜா வந்து பிரபா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் பண்ணிகிட்டு இருக்கார். ஓகே, ஏன்னா பிரபாதருக்கு வந்து பேசினா கூட அந்த காதில் சத்தம் விழுது. அவர் புக்கு எழுதுறது தடங்களாக புக்கை வந்து முடிச்சிடணும் எப்படியாவது. அவருடைய காலத்துக்கு முன்னால் அந்த புக்கெல்லாம் முடிச்சிடணும். அதனால் வேக வேகமாக அவர் டிக்டேட் பண்ணிட்டு அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தமால் கிருஷ்ண மகாராஜ் செக்ரட்டரி பிரபாதர், ஆனால் கிரிராஜ் மகாராஜ் வந்து பிரசிடென்ட், டெம்பிள் பிரசிடென்ட். ஓகே, அதனால் தமால் கிருஷ்ண மகாராஜ் ஒரு ஒர்க் சொல்வார், இதை போய் கொரியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன நினைப்பாருன்னா, நான் வந்து டெம்பிள் பிரசிடென்ட், எவ்வளோ வேலை எனக்கு இருக்குது, இதை போய் நான் பண்ண முடியுமா? பேங்க்கு போக சொல்கிறாரு, இதை கொரியர் பண்ண சொல்ல, இதெல்லாம் முடியாதனால வேறு யாராவது பண்ணலாம், இதை பேங்க் போகலாம், டெபாசிட் மேக் பண்ணலாம், கொரியர் பண்ணலாம். அதனால் தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், இவர் நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க, அவங்களாம் இந்த வேலையை பார்க்க முடியும், ஆனால் சில விஷயங்கள் நாம தான் பார்க்க முடியும். அதனால் நான் இந்த வேலையை நான் பண்ண இப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அதில் பார்த்திங்கன்னா சில ஃபால்ஸியும் ஒட்டியிருக்கும் இந்த மாதிரி பேசும்போது. நீ யார் நீ பேங்க் போக சொல்கிறது அந்த மாதிரி. ஓகே, நான் பிரசிடென்ட்டு, நீங்கள் வந்து பிரசிடென்ட் கிடையாது. அதனால் மெதுவாக பேசினாலும் இப்போ பிரபாத டிஸ்டர்ப் பண்ணால் மெதுவாக பேசுகிறாங்க. சடன்லி பிரபாத பெல்லை ரிங் பண்ணுறார். தமால் கிருஷ்ண மகாராஜும் கிரிராஜ் மகாராஜ் ஓடுறாங்க ரூமுக்கு. பிரபாதர் வந்து ரூமுக்கு வந்து கீழே இருக்குது, செக்ரட்டரி இந்த மீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். பிரபாதர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார். பிரபாதர் கேட்குறாரு, பிரபாதர் சொல்கிறார் கிரிராஜ் மகாராஜ்கிட்ட, உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும், பண்ண வேண்டியது இருக்கும், எதுக்காக உங்களுக்கு இன்னொரு பேர்டன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு பிரபாதர். நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ப்ரீச் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு என்னென்ன புரியல, எப்படி கரெக்டாக ப்ராப்பராக நம்ம பேசுறது தெரியுது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உடனே ப்ரீச்சிங்கை பற்றி சொல்கிறாரு, ப்ரீச்சிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் பிரபா சொல்கிறாரு, பகவத்கீதை ஆசிட்டி ஸ்பிரிச் பண்ணலாம், அது வந்து தவறதான் முடியும். அப்போ பிரபாதரை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார். ஓகே, நான் இப்போ வந்து இப்போ கிரிராஜ் மேட்ட சொல்கிறேன், கிரிராஜ் நீ பேங்க் போன்னு சொல்கிறேன். உடனே கிரிராஜ் என்ன சொல்கிறாரு, நோ என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார்னா எனக்கு என்ன அத்தாரிட்டின்னு சொல்லி பிரபாத கேட்குறாரு. அப்படி சொல்லி சிரிக்கிறார். ஜஸ்தி
இது எப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதை கேட்டிருக்கவே முடியாது. நாங்கள் பேசுகிறது, நாங்கள் மெதுவாக பேசுகிறோம். வேறு ரூம் 2 க்ளோஸ் டோர்ஸ் தள்ளி இருக்கார் அவர். அப்போ வந்து அவர் கிருஷ்ணா வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறார் அவர் அந்த மாதிரி பேச சொல்கிறதுக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறார். ஓகே. ஸோ பிரபா சொன்ன யோசிச்சு பார்க்குறாரு. நீ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் இது இதுக்கு இன்னொரு பர்ஸ், உங்களுக்கு இன்னொரு சுமை இதுக்கு, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லுறது அப்படியே மனசில் போதாது. ஓகே. அதனால் வந்து அவர் தேத்திக்கிறார், கீதா பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. 2 நாளைக்கு அப்புறம் மிஸ்டர் ராஜ்டே வரார். அவருடைய மனைவி, குழந்தைங்களும், அவங்க குழந்தைகள், மருமகன்லாம் கூட்டு வர்றார். வேலைக்காரங்க 2 பேரையும் கூட்டு வர்றார். பிரபாதர் வந்து அவர் வரவேற்கிறாரு. ஸோ பிரபாதர் அவர்கிட்ட ப்ரீச் பண்ணுறார். யாரை பார்த்தாலும் ப்ரீச் பண்ணுவார். இவர் எம்பி ஆகிட்டார், இப்போ இருந்தாலும் அவர்கிட்ட ப்ரீச் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீமத் பாகவதம் அமலம் புராணம், இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் நம்ம நாட்டில் இருக்குது. வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்தியாவில் இந்த ரியல் நாலேஜ் இருக்குது, உண்மையான அறிவு இருக்குது. இதை வந்து நம்ம பூட்டி வச்சுருக்கோம். அதை அக்ரி பண்ணிக்கிறது. ஆமான்றார். இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம், நம்ம பண்ணக்கூடிய குற்றம். ஞானக்கலா சரஸ்வதி ஞானக்கலை யதாசதி. ஞானக்கலை சில அவங்களுக்கு ஏதாவது அறிவு இருந்தால் அது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், மீன்ஸ் எல்லாருக்கும் விநியோகிக்கணும். இல்லை இந்த அறிவு எனக்கு இருக்குது, நான் ரகசியமாக வச்சுக்கிறேன்னா அது வந்து தவறு. ஸோ இந்தியாவுக்கு வந்து எல்லா மனிதர்களுக்கும் நிறையா அருமை அறிவு இருக்குது, இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம்னா, மேற்கத்திய நாடுகளில் எப்படி வந்து நாய் மாதிரி ஆடுறாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து நல்ல அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நாலேஜை வந்து எல்லா மக்களுக்கும் விநியோகிக்கணும் இந்தியாக்காரங்க. நம்மளும் முதல்ல அதை தயார் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கும் உபகாரம் பண்ணணும். தப்கார பரோபகாரம். ஆனால் இங்கே இருக்கிற லீடர்ஸ் வந்து எனக்கு கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வருந்தத்தக்க விஷயம். இப்போ பாருங்கள், கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகி இந்திரா காந்தி கவர்மெண்ட் போய் வேறு கவர்மெண்ட். இப்போ மொரார்ஜி தாஸா ரொம்ப ரிலீஜியஸ், ரொம்ப பகவத்கீதைலாம் படிப்பார். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன், இஸ்கான் மாதிரி இன்ஸ்டியூஷன் வர்றதுக்கு அவரும் ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா சைத்தன்யமாவுடைய மிஷன். அவர் என்ன சொல்கிறார், பாரத பூமித்தே ஹைல மனுஷ ஜன்ம ஜாரா ஜன்ம சாத்தக கரிகர பரபகாரம். யாரெல்லாம் பாரத பூமியில் பிறந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை முதல் தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துறதுக்கு அவங்க உதவணும். ஓகே. அதனால் இந்த உலகம் ஃபுல்லாக இந்த நாலேஜ் வந்து பரவணும் பிரபா சொல்கிறாங்க. ஓகே. இது வந்து இந்தியாவுடைய பெருமையை வந்து பறைசாட்டும் அண்ட எல்லா நாடுகள்லையும். இல்லை இந்தியா வந்து செக்யூலர் கண்ட்ரி, மரசார்பட்டது, பகவத்கீதை வந்து அப்படி நினைக்கக்கூடாது. பகவத்கீதை வந்து எல்லாருக்கும் உள்ளது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் யாராக இருந்தாலும் சரி பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், தேகினோ அஸ்மின் ததா தேகே கௌமார மேமனம் ஜனா ததா தேகாந்தர பிராப்தி தீரசத்திரம் கியதி. இது கிறிஸ்டின்னா வளர மாட்டாங்க, ஹிந்துனா வளரும் அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்லோகம் எல்லாருக்குமே பொருந்தும். ஓகே. குழந்தை வளரும், குழந்தை பையனாவா, பையன் மனிதனாவா, மனிதன் வந்து வயதானவா, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் பகவத்கீதை சொல்கிறான். இது வந்து யூனிவர்சல், இது ஹிந்துக்கு மட்டும் கிடையாது. உடனே அந்த எம்பி அப்படி அக்ரி பண்ணிக்கிறார், ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு. இது அறிவியல். இது இந்த அறிவியலை மறைச்சி வச்சு இந்த மாதிரி லீடர்ஸ் வந்து செக்யூலர்னு சொன்னாங்கன்னா அது எப்படி? அதனால் இதை ஓப்பனாக வந்து நம்ம கவர்மெண்ட் ஆதரிச்சு இதை வந்து நம்ம எல்லா உலகத்துக்கு கொண்டு போகணும். நீங்களாம் எளிமையான மனிதர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், நான் உங்களுடைய கருணையினால் ஏதாவது நான் நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரபாருக்கு என்ன ஆசைனா இந்த ராஜ்டா வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக கிருஷ்ண உணர்வில் போகணும். அவர் சொல்கிறார், அவர்கிட்ட ப்ரீச் பண்ணுறாரு, பாம்பேயில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் இந்தியாவிலே மிகப்பெரிய சிட்டி, இதில் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் வந்துடுச்சு இப்போ. அதனால் நீங்கள் வாங்க, இந்த அறிவியலை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், கஷ்டம் எதுவும் இல்லை அப்படி சொல்லி அவர்கிட்டையும் ப்ரீச் பண்ணுறார், மக்கள்கிட்டையும் அங்கே கூடியிருக்கவங்களையும் ப்ரீச் பண்ணுறார். ஸோ பிரபார் வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறது வந்து எப்பயுமே கெஸ்ட்லாம் வந்து பிரசாதம் கொடுக்கும். பிரபார் கொடுத்துட்டு பிடிஜி மேகசினையும் கட்டுறார். இதெல்லாம் யூனிவர்சலாக நம்ம பண்ணுறோம். பாருங்கள், இந்த பிடிஜி மேகசின்லாம் பேக் டு ஆர்டர் பகவத் தர்ஷன் புக் இருக்கு இல்லையா தமிழில், அந்த மாதிரி
அந்த மேகசின் இங்கிலீஷில் இருக்குது. அதை காட்டிட்டு இங்கே பாருங்கள் உலகம் ஃபுல்லாக வந்து மக்கள் எப்படி டிவோட்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அயல்நாட்டு பக்தர்கள்லாம் எப்படி அவங்க டான்ஸ் பண்ணுறாங்க, ரத யாத்திரை பண்ணுறாங்க, இதெல்லாம் கட்டுறாரு. ஓகே, எவ்வளோ சர்க்குலேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இது வந்து ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் காப்பி விற்கிது. அப்போ சொல்கிறார் 1977 1977 சொல்கிறார் 10 லட்சம் காப்பி விற்கிது ஒரு மாதத்துக்கு. இங்கிலீஷில் மாத்திரம் 10 லட்சம் காப்பி விற்கிதான். அது தவிர ஸ்பானிஷ், போர்ச்சுகல், ஜெர்மனி லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு, டச்சு, ஜப்பான் லாங்குவேஜ், சைனா லாங்குவேஜ், ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, தெலுங்கு, அதுக்கப்புறம் ஹங்கேரியன், இந்த மாதிரி இவ்வளோ லாங்குவேஜில் விற்கிது ப்ரோபாதத்தில். அதெல்லாம் கணக்கு நான் பார்க்கலன்றார். இங்கிலீஷில் மாத்திரம் 10 லட்சம் காப்பி விற்கிது மாதம்ன்றார். ஓகே, பாருங்கள் ப்ரோபாத் சொல்கிறார் அந்த எம்பிட்ட. பாருங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க அதை. இன்னும் கொஞ்சம் நம்ம சீக்கிரம் நல்லா ஸ்பீடாக பண்ணோம். இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் இந்த அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்ணியே இவ்வளோ தூரம் நம்ம முன்னேற்றம் அந்த இயக்கத்தை. ஆனால் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். ஒரு இந்தியன் கூட வரல. என்கிட்ட இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கனும் யூரோப்பியனும், இந்தியன்ஸ் யாருமே இல்லை அப்படின்றார். ஓகே, ஏன் கவர்மெண்ட் வந்து ட்ரைவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இந்த எம்பி கேட்குறாரு. இதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து விசாவே கொடுக்க மாட்டேங்க எங்களுக்கு. கமல் கிருஷ்ண மாதிரி சொல்கிறார், எங்களுக்கு விசாவே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தார்னா 6 மாதம் திருப்பி போகணும், திருப்பி இன்னொருத்தர் கூட்டு வரணும். 10,000 ரூபாய் எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுது. ஒரு வட்டம் ஒருத்தர் வந்துட்டு போனார்னா. ஸோ ஏன் உங்களுக்கு 100 பேருக்கு எங்களுக்கு விசா வாங்கி கொடுங்க, 100 பேருக்கு பெர்மனெண்ட் விசா வாங்கி கொடுங்க. இப்போ பிரபாதருக்கு வந்து யூஎஸில் பெர்மனெண்ட் விசா வாங்கி கொடுத்துட்டான். அதே மாதிரி இந்தியாவில் உள்ளவங்க கவர்மெண்ட்டும் கோஆப்ரேட் பண்ணணும். 100 பேருக்கு பெர்மனெண்ட் விசா. இவங்கெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க. இவங்க பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டில் சேர மாட்டாங்க. இவங்க சிஏஏ கிடையாது. இதெல்லாம் நினச்சாங்க. அப்போ சிஏஆ இருப்பாங்களோ அப்படின்லாம் நினச்சாங்க. உளவுத்துறையில் இருப்பாங்களோ. உளவுத்துறையெல்லாம் கிடையாது. இவங்க எந்த விதமான அரசியலுக்கும் போக மாட்டாங்க, வம்பு சண்டைகள்லாம் போக மாட்டாங்க. இவங்க அப்படி ஏதாவது போனாலும் உடனே ஆட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க. நான் 100 பேருக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பிரபாதர் வந்து இந்த எம்பிகிட்ட சொல்கிறார். நான் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த எம்பி சொல்கிறார். ஓகே, ஏன்னா அப்போ கவர்மெண்ட்டில் வந்து இந்திரா காந்தி இருக்கும்போது பேசிக்கிறான். இந்த மாதிரி இஸ்கான் வந்து பாப்புலராக இருக்குது, இதில் வந்து சிஏஏவில் உள்ளவங்க தான் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறான். அப்போ ஒரு எம்பி, தெரிஞ்ச எம்பி வந்து இஸ்கானுக்கு ஆதரவாக பேசி இல்லை, அவங்களாம் வந்து ரொம்ப ஜென்டில்மேன் சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்போயே வந்து பிரபாத் அதே சொல்கிறார். அசம்பிளியில் இந்த மாதிரி பேசுகிறாங்க நம்ம இந்தியா அசம்பிளியில். இப்போ மாதம் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வரேன் நான், உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஃபாரின் மணி கொண்டு வந்துட்டுருக்கேன், எதுக்காக கவர்மெண்ட் இப்போ டவுட் பண்ணாங்கன்னு தெரியலன்றார். சிஏஆ இருக்காங்க, 4 மணி 3 மணிக்கெலாம் எந்திரிப்பாங்களா? நம்ம எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டு நம்மளோட இப்படி இருக்க முடியுமா அவங்களான்னு சொல்லி கேட்குறாரு பிரபாத். அவங்க எவ்வளோ பெரிய ஹோட்டல் சாப்பிட்றாங்க, என்னென்ன தங்குறாங்க, என்னென்ன சாப்பிட்றாங்க, இங்கே இருக்க ரொம்ப எளிய உணவு சாப்பிட்டுட்டு வைஷ்ணவராக இருக்காங்க, இவங்களை சிஏஏன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி பிரபாத் வருத்தப்படுறாரு. அதனால் பிரபாத் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறார், நீங்கள் இது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கைண்ட்லி ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், ஆமாம்மா நான் கட்டாயம் பண்ணுறேன்ட்டார். ஐ வில் இன்டென்ஸ்லி டூ இட், தேர் இஸ் நோ கொஷின் அப்படின்ட்டார். உடனே அவர் பிரபாத் சொல்கிறார், நீங்கள் பாலிடிக்ஸ்லாம் வரவே மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. சர்வபாதி விமுக்தம் தத்தர்த்த நிர்மலம். சர்வபாதினா எல்லா விதமான டெசிக்னேஷன் விட்டாங்க. ஹிந்து, முஸ்லீம், டிவோட்டி நிறைய பேர் முஸ்லீமாக இருக்காங்க. எம்பி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டெசிக்னேஷன் கிடையாது. அவங்க வைஷ்ணவ பிளாட்ஃபார்ம் வந்துட்டாங்கன்ட்டு எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெசிக்னேஷன் ஃபினிஷ் அவங்களுக்கு. ஸோ அந்த டெசிக்னேஷன் இல்லாத அவருக்கும் சொல்லிக் கொடுக்காரு, ராஜனாவுக்கும் சொல்லிக் கொடுக்காரு. நீ எம்பி நினச்சிக்கிறாத, நீ வந்து கிருஷ்ணாவனால ஒரு சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது ஒரு லெட்டர் மாதிரி கொடுங்கன்றார். உடனே தமால் கிருஷ்ண மாதிரி லெட்டர் அடிக்கிறார். ரத்தன் சிங் ராஜ்டா, எம்பி பாம்பே. டியர் ஸ்ரீ ராஜ்டா, நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கோம், நீங்கள் எங்கள் டெம்பிளுக்கு வந்தீங்க. டிவைன் கிரேஸ் வந்து இந்த மாதிரி ரிக்வஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்குறாரு. எங்களுடைய மனிதர்கள், எங்களுடைய ஆள்க வந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்தாலுமே 6 மாதத்தில் வெளியே போக சொல்கிறாங்க. ஒவ்வொரு விட்டும் போயிட்டு வந்தால் 10,000 ரூபா செலவாகிடுது. ஓகே, இங்கே இருக்கவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ரெசிடென்ஸ் கொடுங்க. இந்த எல்லாம் இங்கே யாருமே இல்லை, டிவோட்டிஸ் யாரும் இல்லை, எல்லாம் யூரோப்லேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. அவங்கள நீங்கள் துரத்தி விடுறீங்க, அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ரெசிடென்ட் கொடுங்க. 100 men இந்தியாவுக்கு வரணும். மாதம் பிறப்பா 10 லட்சம் ரூபா கொண்டு வந்துடுவார். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ். அதனால் இங்கேருந்து ஒரு பைசா எடுத்துகிட்டு போக மாட்டோம் வெளிநாட்டுக்கு. வெளிநாட்டிலேருந்து தான் பைசா வருது.
இங்கே கோயிலை கட்டுறதுக்கு. இப்போ எதுக்கு என்ன இஷ்யூ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு? லோக்கலி பார்த்தீங்கன்னா முனிசிபால் கார்பரேஷன் ரொம்ப தொல்லை தராங்க. ஓகே, அந்த 10 அடி நிலத்தை எடுக்க ட்ரை பண்ணாங்க. இஸ்கான் டெம்பிள் சுற்றி உள்ள 10 அடி நிலத்தை எடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணாங்க. எல்லா இஷ்யூ லிஸ்ட் பண்ணி அவர் கையில் கொடுத்துருவாங்க, எம்பி கையில். உடனே அவர் பார்க்குறாரு, நான் வந்து டியூஸ்டே வந்து கமிஷனரை பார்க்குறேன், பார்த்து நான் பேசுகிறேன்றார். ஓகே, திருப்பி பிரபா சொல்கிறார், ஸோ வீக்கெண்ட்லாம் இங்கே வந்து எல்லாம் தங்கலாம், நீங்கள் இந்த ஃபிலாசபி கேட்கலாம், சர்வீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி கட்டி வச்சுருக்கேன் இந்த இடத்த. இது எனக்கு தேவையில்லை, நான் வந்து ஒரு மரத்துக்கட்டிலே இருந்துப்பேன். இது எதுக்காக அப்படி கட்டியிருக்கணும், இந்த மாதிரி நீங்களாம் வரணும், வந்து இங்கே தங்கணும், வந்து பிரசாதம் கொண்டு போயிருக்கணும், தான் கட்டியிருக்கேன். அதனால் இந்த பில்டிங் வந்து ரிக்வயர்டு அப்படின்றார். ஓகே, ராஜ்ரா சொல்கிறார், தேங்க்யூ சொல்கிறார். ஏன்னா இந்த மாதிரி வந்து கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்க தங்குறதுக்கு நல்ல இடம் இல்லை. எம்பி வராது, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் வரானா எப்படி அவங்க they cannot sit in the ட்ரீ கீழே உட்கார மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறார் ப்ராப்பர், இந்த மாதிரி பில்டிங் கட்டியிருக்கோம். ஸோ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், நான் வந்து நிறைய விதமாக வாழ்க்கையை பார்த்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து என்ன, எனக்கு பௌதிக லோகம் வேணாம்னு நினச்சிட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு முடிஞ்சது எல்லாமே, ஒன்லி கிருஷ்ணவரால் தான் எனக்கு வேணுன்றார். ஓகே, நிஷ்கிஞ்சனஸ்ய பகவத் பஜனோன்முகஸ்ய நிஷ்கிஞ்சனஸ்ய பகவத் பஜனோன்முகஸ்ய. யாருக்கு சொல்ல தெரியுமா நமக்கு? ஜிகமஷோ பவசாஹரஸ்ய சந்தர்சன விஷயனா மதயோஷிதாம்ச ஹா ஹந்த ஹந்த விஷபக்ஷினதோ அபி அசாதோ. நிஷ்கிஞ்சனஸ்ய பகவத் பஜனோன்முகஸ்ய பாரம்பராம் ஜிகமஷோர் பவசாஹரஸ்ய சந்தர்சனாமசேனா மதயோஷிதாம்ச ஹா ஹந்த ஹந்த விஷபக்ஷினதோ அபி அசாதோ. எனக்கு எல்லாம் லைஃப்லாம் முடிஞ்சிருந்தா தமால் கிருஷ்ண மகாராஜ். லைஃப் முடிஞ்சது என்ன அர்த்தம்? நிஷ்கிஞ்சனா, எனக்கு இந்த பௌதிக லோகத்தில் டேஸ்ட்டே இல்லை. அந்த ராஜராட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவர் ஓகே ஓகேன்றார். கரெக்ட் கரெக்ட் அப்படின்றார். ஓகே, ஸோ இனிஷியேஷனை பற்றி தமால் கிருஷ்ண மகாராஜ் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த குரு முகா பத்மா பாக்கியா சீதே தே கொரியா கியா அரனா கொரி ஹோ மனே ஆஷா. ஸோ குரு மகாராஜோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி இனிஷியேஷன் வந்து சீரியஸ் மேட்டர். இந்த இனிஷியேஷனாக என்னது, இது வந்து ஃபன் கிடையாது. ஒரு ஒரு குரு மகாராஜிட்ட முழுவதுமாக சரணடைந்து வாழ்க்கையை ஏற்றுக்கிறோம், இதை இனிஷியேஷன் சொல்லி சொல்கிறார். எல்லா விதமான பாவகாரியங்களையும் எடுத்துக்கிறார் இது குரு. அதனால் இது வந்து ஒரு சீரியஸ் மேட்டர்ன்றார். ஒரு ஆன்மீக குரு வந்து எல்லா விதமான பாவங்களையும் எடுத்தால் யோசிச்சு பாருங்கள் எப்படி எவ்வளோ கஷ்டம். நிறைய பேர் இந்த மாதிரி பாவங்கள் எடுத்தாங்கன்னா கடைசியில் ஓவர்லோட் ஆகிடுவாங்க. ஓவர்லோட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு சில வியாதிகள்லாம் வரும். ஓகே, அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அகம் தம் சர்வபாபிப மோக்ஷிஷாய் மாஸ்டர் சார்னு சொல்லிட்டார். சர்வதர்மான் பிரதிஜ மாமேக்கம் சரணபஜா. எல்லா விதமான பாவகாரியங்களும் எடுக்கிறேன்றார். எப்படி எடுக்கிறாரு? அவர் எடுக்கிறது தான் என்ன, இந்த மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ் மூலமாக அவர் அனுப்புகிறாரு, அந்த மாதிரி எடுக்கிறான். ஓகே, அப்போ இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அவர் பவர்ஃபுல்லாக இருக்கான். ஆன்மீக குரு ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தார் இல்லையா, பவர்ஃபுல்லாக இருந்தார் இல்லையா, அதே மாதிரி ஆன்மீக குரு எல்லா ஆன்மீக குருவும் பவர்ஃபுல்லாக இருப்பான். அப்படி இருக்கும்போது நிறைய டிசபிள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய பேருடைய கர்மம் வந்து ஆடாகும்போது சில சமயம் என்ன ஆகினா ஆன்மீக குருக்கு வந்து வியாதிகள் வந்துடும். ஓகே, ஏன்னா டிசேபிள்ஸ் பண்ணுற கர்மா வந்து குரு வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்போ அஃபெக்ட் பண்ணணும்னா டிசேபிளுக்கும் குருவுக்கும் உறவு இருக்கிறவனையும் உறவே துண்டிச்சிட்டாரு, எதுவுமே எனக்கு குருவே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னா அப்போ வந்து அஃபெக்ட் பண்ணார். ஓகே, ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னார்? 10 விதமான கமெண்ட்மெண்ட் சொன்னார். அதில் வந்து தோ ஷால் நாட் கில், நீங்கள் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் கிறிஸ்டியன்ஸ் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஸ்லாட்டர் ஹவுஸஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய அனிமல்ஸை வந்து எப்படி கொல்லலாம் நவீன முறையில் வேகமாக அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் தான் அது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனையும் இவங்க ஃபாலோ பண்ணுறது ஒன்று, செய்யணும். அவங்க வந்து ஜீசஸோடைய அந்த வார்த்தைகளை கேட்கல. ஓகே, அதனால ஜீசஸ்க்கு வந்து பாவத்தை சேர்த்துட்டே இருக்காங்க. வாரம் போய் டெம்பிளில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு பாவம் பண்ணிட்டு கேட்குறான். ஆனால் பண்ணும்போது திருப்பி தப்பு பண்ணிட்டு வரான். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றார். ஓகே, ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் பிரபா என்ன சொன்னால், ஜீசஸ் கிரைஸ்ட் கொல்ல முடியலன்றார். அவர் அவங்க சிறுவில் அரைஞ்சாங்க.
ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து இறக்கலை, அப்படியே மயக்கான மாதிரி காட்டிக்கிட்டார், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்புறம் அங்கேருந்து காஷ்மீர் வந்துட்டாருன்னு அப்படி பேசிக்கிறோம். பிரபாத் சொல்கிறார் அப்படி. ஓகே, அவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு நினச்சாங்க. அவருடைய உடலை வந்து ஆயிலில் பூசுகிறாங்க. அவர் பெரிய யோகின்றார். தமால் கிருஷ்ண ராஜும் சொல்கிறார், ஒரு புக்கில் படித்தேன்றார், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து யோகா கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. சில பேர் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி சொன்னாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஜெகநாத் பூரியில் ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ண டைம், பூரி டெம்பிளில் வந்து அவர் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் தான் அங்கே போனார். அப்புறம் இந்த மாதிரி சிலுவையில் அரைஞ்ச பிறகு திருப்பி அவர் காஷ்மீர் வந்துட்டார். அவர் இறக்கலை ஆக்சுவலாக. அப்போ பிரபாடைய குரு மகாராஜ் சொல்கிறார், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சாதாரண பர்சன் கிடையாது, சக்தி ஆவேஷ அவதார், எம்பவர்ட் இன்கார்னேஷன். அதனால எப்பயுமே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு வந்து கவனிச்சே இருங்க பிரபாதோடைய குளோரிஃபிகேஷன். பிரபுபாத புக்கா? பிரபாத புக்கை நான் சொல்லிட்டே இருப்பேன், நீ கேட்டே இருக்கலாம். சரிங்க. பிரபாவுடைய வாழ்க்கை வரலாறு. ஓகே, ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிரபாதரை எப்பயுமே கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டார். ஏன்னா பிரபாவுடைய குரு மகாராஜ் ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து சக்தி ஆவேச அவதாரம் சொல்லியிருக்கார். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். அதனால் ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கும் அவருடைய டிசைபிள் மேலேயும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை, மீன்ஸ் மரியாதை இருக்குது. ஆனால் ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு, தோ ஷால் நாட் கில், கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ அனிமல்ஸை கொல்றீங்க, எவ்வளோ மிருகங்களை கொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அதனால் இந்த மூமெண்ட் வந்து சீட்டிங் மூமெண்ட் கிடையாது, இது ஏமாற்று மூமெண்ட் கிடையாதுன்றார். ஸோ இந்த மாதிரி பிரபாதர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து கிறிஸ்டியன்லேருந்து ஹிந்துவாக்கணும், ஹிந்துலேருந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த மாதிரிலாம் அவன் நினைக்கவே இல்லை. பிரபாதர் ஒருத்தர் சொல்லும்போது சொல்லுவார், ஒரு ஹிந்து சொல்லுவார், என்ன பண்ணுறீங்க நீங்கள், அங்கே உள்ள பாதிரிமார்கள்லாம் ஹிந்துஸை கிறிஸ்டியனாக மாற்றினாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கிறிஸ்டியனை ஹிந்துவை மாற்றுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்கிறார், பிரபாதர் வருத்தப்பட்டு எழுதுறார், சி ஆல் மை டிசேபிள்ஸ், இங்கே இருக்க டிசேபிள்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் யூரோப்பியன் அமெரிக்கன்ஸ், இவங்க எல்லாமே கிறிஸ்டின் முஸ்லீம் தான், என்னைக்காவது நான் ஒரு நாளாவது அவங்கள வந்து ஹிந்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் சொல்லி கேட்டு பாருங்கள் நீங்களே சொல்கிறார். யாரையுமே நான் அப்படி ப்ரீச் பண்ணவே இல்லை, எனக்கு ஜீசஸ் கிறிஸ்ட் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நான் இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணதே இல்லைன்றார் பிரபாதர். ஓகே, ஸோ நான் வந்து உண்மையான ரிலீஜனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேனே தவிர, கடவுள் மேலே எது அன்பை வளர்க்குதோ அதுதான் உண்மையான ரிலீஜன், அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது கிறிஸ்டியானிட்டி வளர்க்குது தான் அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் உள்ள பைபிளில் போட்டிருக்க அந்த கமாண்ட்மெண்ட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் என்ன கிறிஸ்டியன் அப்படின்னு பிரபாதர் கேட்குறாரு. தோசா நாட் கில், கொல்லக்கூடாதுன்னு சொல்லி போட்டுக்கல, அதை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணல, எவ்வளோ அனிமலை கொள்றீங்க. அதனால தான் இப்போ வார்ஸ், நிறைய விதமான யுத்தங்கள் ஏன் வருதுன்னா, இந்த மாதிரி வாயிலா ஜீவங்களை கொள்றதுனால தான் அவங்க யுத்தங்களில் வந்து சாகுறாங்க. ஓகே, இதுதான் பிரபாதருடைய பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி பிரபாதர் வந்து சொல்கிறார், ஸோ வாட் ஐ ஹர்ட் ஃப்ரம் குரு மகாராஜ் ஐ டுக் ஹானஸ்ட்லி, எந்த வித ஏமாற்றம் நான் பண்ணலைன்றார். ஸோ அப்போ வந்து ஒரு மூமெண்ட் என்னென்னா ஹரிஜன் மூமெண்ட். இப்போ அது காந்திஜி ஏற்பாடு பண்ணார் ஹரிஜன் மூமெண்ட். ஹரிஜன்னா யாரெல்லாம் தீண்டதகாமல் இருப்பாங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க இந்தியாவில் வந்து, அவங்கள ஹரிஜன் சொல்லி பேரை கொடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்தார் காந்திஜி. பிரபாதர் என்ன சொன்னார்னா, ஹரிஜன்கிறது, ஹரிங்கிறது பகவான், ஜனாங்கிறது அவருடைய மக்கள், ஹரிஜன்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை, காந்திஜி இப்படி கேவலப்படுத்திட்டார் என்றார். ஏன்னா ஹரிஜன் ஸ்டாம்ப் மட்டும்தான் குத்திட்டார், அவங்கள முன்னேற்றவே இல்லை. ஆக்சுவலாக டிடியை வந்து தொடர்றது யார், இனிஷியேஷன் பண்ணுறவங்க தொடலாம். ஓகே, அந்த இனிஷியேஷன் வந்து யாருனாலும் வாங்கலாம், லோ கிளாஸு ஹை கிளாஸ்லாம் கிடையாது, லோ கேஸ்ட்டு. அதனால் அந்த பாயிண்ட் கரெக்டு, லோ கேஸ்ட்டில் இருக்கவங்களும் ஹரிஜன் ஆக முடியும். ஆனால் அதுக்குள்ளே ப்ராசஸை கொடுக்கல. அவர் என்ன பண்ணார், ஸ்டாம்ப் பண்ணிட்டார், நீங்களாம் ஹரிஜன், நீங்கள் இப்போ நீங்கள் தொடலாம் டிடியை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஓகே, அதுதான் தவறுன்றார் பிரபாத். ஓகே, ஸோ இது அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர், அதை பற்றியும் பேச்சு வருது, ஆனிவர்சரி டெத் ஆஃப் அம்பேத்கர். அவர் என்ன பண்ணாலும் இந்த இதில் பயங்கரமாக பண்ணியிருக்கார். 100 மில்லியன் ஹரிஜன் பிக் அ நியூ மெசாய் சொல்லி எல்லாம் அந்த ஹரிஜன்லாம் அவர் ரொம்ப உழைச்சிருக்கார். அந்த மாதிரி தாழ்ந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப உழைச்சிருக்கார் அம்பேத்கர். ஓகே, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வந்து பிரபாதருடைய புக்கை ரெஃபர் பண்ணுறாங்க, நெக்டர் ஆஃப் டிவோஷன், டச்சிங் த டிடி, பகவானை தொடர்றது. யார் பகவானை தொட முடியும்னா, யார் ஒரு இனிஷியேஷன் வாங்கினாரோ டிடியை தொடர்றது வந்து அவங்க தான் தொடலாம். ஓகே, ஒரு வைஷ்ணவர் அவங்க தான் டிடியோட பாடியை வந்து தொட முடியும். ஓகே,
காந்திஜியோட பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா லோக்கல்ஸ் மென் இருப்பாங்கள்ல, அந்த தெரு தூக்குறவங்க, அந்த மாதிரி சண்டாலா நாயை திங்கிறவங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்களாம். அப்போ அதனால் காந்திஜி என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஏன்னா ஹேபிட்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி கோயிலுக்கு விட மாட்டான். காந்திஜி என்ன சொன்னால் எங்கெல்லாம் ஹரிஜன் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி எல்லாருமே எல்லாத்துக்கும் போகலான்ற மாதிரி சொல்லி கொண்டுட்டார். இது வந்து ஒரு கற்பனையான நேம், காந்திஜி கொண்டு வந்த நேம். ஓகே, ஆனால் காந்தி அந்த ஹரிஜனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண வருவோம்னு சொல்லி பிரபா சொல்கிறார். எப்படி நம்ம காந்திஜி அம்பேத்கரை ஏற்றுக்கு உதவலான்னா, நீங்கள் ஹரிஜன் ஸ்டாம்பு தான் குத்திருக்கீங்க, நாங்கள் உண்மையிலேயே ஹரிஜனாக மாற்றுறோம் அவங்கள. நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு கூப்பிட்டு வாங்க. 1 மில்லியன் ஹரிஜன் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க காந்திஜி அம்பேத்கரை சேர்ந்து. அந்த ஹரிஜன்லாம் எங்களுக்கு கூட்டுவாங்க, நாங்கள் அவங்கள உண்மையான ஹரிஜனாக மாற்றுறோம். ஓகே, நீங்கள் ஸ்டாம்ப் பத்திரம் கொடுத்துறீங்க, நாங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், சான் பண்ண வச்சு உண்மையிலே ஹரிஜனாவது அவங்க டெம்பிளில் ஏற்றுறோம். எங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி பிரபா கேட்குறேன். ஸோ அதனால் பிரபா வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணல. என்ன சொல்கிறாருன்னா, அது உங்கள் ப்ராசஸில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. என்ன ஓட்டைனா, நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே சொல்லலை. எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல், கரெக்டு. ஆனால் அவங்கள வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒன்லி நேமை மாத்திரம் கொடுத்தீங்கன்னா மாற்ற முடியாது. ஓகே, அந்த ட்ரை பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை சொல்லணும். ஆனால் கிருஷ்ணமனால யாரையும் நாங்கள் வெறுத்து ஒதுக்கலை. மாமி பார்த்த வேப்பாசிதா ஏபி சுயி பாப்ப யோனியாக இருந்தாலும் சரி, லோகால்ஸாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வைஷ்யா யாராக இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் உண்மையான ஹரிஜனாக மாற்றி காட்டுறோம். அதனால் இந்த இயக்கத்துக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, ஸோ அப்புறம் அந்த தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து அந்த ஹரிஜன் அந்த ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறார். ஓகே, அந்த ஆர்டிக்கல் என்ன எழுதிங்கன்னா, இந்த ஹரிஜன் வந்து எப்பயுமே எதை எதிர்க்காங்கன்னா, அவங்கள சூத்ரான்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. ஓகே, பிரபா சொல்கிறார், அதெல்லாம் அது மேட்ரே கிடையாது, நீங்கள் சூத்ரான்னு ஏங்க ஃபீல் பண்ணுறீங்க, நாங்கள் உங்களை உயர்த்தி காட்டுறோம். நாங்கள் வந்து உங்களை அந்த கோலோகம் தான் போகிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். உங்களை ஸ்ரீயோ வைசா சதா சூத்ராஸ் கிம்புனா பிராமணா புண்ணியா பக்தா ராஜர்ஷ்யா விதுகு. நீங்கள் வந்து நான் சூத்திரம் இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு உதவாது. உண்மையிலேயே நாங்கள் உங்களை சூத்திரன்லேருந்து பிராமணா மாற்றி காட்டுறோம். ஓகே, அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறேன். ஓகே, நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். இந்த மூமெண்ட்டை வந்து ஹியூமன் சொசைட்டி எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வாழ்க்கையின் உயர்ந்த பக்குவத்தை அடையிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் நான் சூத்திரம் இல்லை ஹரிஜன் கிடையாது, நான் வந்து ஹரிஜன் அப்படின்னு சொல்ல வேணாம், நாங்கள் உண்மையிலே அப்படி மாற்றி காட்டுறோம், பிராமணனை மாற்றி காட்டுறோன்றார். ஓகே, தேர் இஸ் நோ டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. ஸோ அம்பேத்கர் வந்து இப்போ உயிரோடு இல்லை, அவர் வந்து இறந்துட்டார். ஆனால் அவர் தான் ஹரிஜனுடைய லீடர். ஆனால் யாராக இருந்தாலும் சரி பரவாயில்ல, காந்திஜியாக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, இப்போ யார் லீடராக இருக்காங்களோ அவங்களாம் எதுவும் பண்ண முடியல. அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். யார் நீங்கள் சொல்கிறீங்களா சூத்ரா ஹரிஜன், அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். அவங்களுடைய இன்னர் மேக்கப், அந்த மனிதனுடைய இன்னர் எண்ணங்களை நம்ம மாற்றி உள்ள எண்ணங்களை மாற்றிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய நிலைமை உயர்ந்துடும். ஓகே, அவங்க உண்மையான ஹரிஜனாக மாறிடுவாங்க. இதுதான் அவங்கள ஹரிஜனாக மாற்றுறதுக்கு ஒரு வழிமுறை. ஒன்லி ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்து நீங்களாம் ஹரிஜன் சொல்கிறது பிரயோஜனம் கிடையாது. 3100 கோடி இப்போ செலவு பண்ணியிருக்காங்களாம், 3100 கோடி ரூபாய் இந்த ஹரிஜன் மாற்றுறதுக்கு. அவங்களுக்கு வீடு தனியாக அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் காந்திஜி வந்து இந்த பொலிட்டிக்கல் பொசிஷனுக்காக இந்த ஹரிஜன்ற வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டார். யாராவது ஹரிஜன் சொன்னோன்னே ஹேட் பண்ணுவாங்க, ஐயோ ஹரிஜனா அப்படிம்பாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய முக்கியமான வார்த்தை யூஸ் பண்ண, ஹரிஜன், ஹரியோடைய ஜனம், அப்படி உள்ள வார்த்தை. இதை காந்திஜி மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. ஒன் ஹூ சர்வ்ஸ் ஹரி, அவங்க தான் ஹரிஜன். யார் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்களோ அவங்க ஹரிஜன். ஓகே, இது ஆனால் இந்த வார்த்தையே இந்த சொசைட்டியில் வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சங்கு ஊதுனாலே கெட்டது சொல்லுவாங்க தெரியுமா? சங்கு எல்லா கோயிலையும் சங்கு தான் ஊதணும், செத்த கொட்டை அடித்தா தான் சங்கு ஊதணும் மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் அப்படி கேவலம்னாலாம் கேவலம்ன்றாங்களே, அது சான்ஸ்கிரிட்டில் கேவலம்னா ஒன்லின்னு அர்த்தம், அது ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். கேவலம்னா நம்ம அது வேறு மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல. இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி ஹரிஜனும் அந்த மாதிரி அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க. ஹரிக்கு வந்து தொண்டு பண்ணக்கூடிய நாரத மனிதர் ஹரிஜன், அந்த மாதிரி வார்த்தை அது. அதை வந்து காந்திஜி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாரு.
இப்போ ஒன்றும் இல்லை, காந்திஜி இல்லை, அம்பேத்கர் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி மக்களையும் நம்ம வந்து பிராமணராக மாற்ற முடியும், உண்மையிலேயே பிராமணராக மாற்றுவோம். அவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாங்கன்னா, 4 ஒழுக்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மந்திரங்களை சொன்னாங்கன்னா உண்மையிலேயே அவங்க ஹரிஜனா மாறிடுவாங்க, நாரத முனி மாதிரி மாறிடுவாங்க. அதனால் இதுதான் வந்து இன்டெலிஜென்ட் ப்ரப்போசல். எல்லாத்துக்குமே இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது இல்லையா? உங்களுக்கு புத்தி இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? ஓகே, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு புத்தி வேணும் இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம இதை நிச்சயமாக நம்ம உறுதியோடு ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்படி இந்த மாதிரி லோ கிளாஸ் போகிறாங்கன்னா, பிரகிருத்தே கிரியமானி குணை கர்மானி சர்வசா அகங்கார யமுனாத்மா கர்த்தாஹ்மிதி மன்யத்தே. லோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஜாதியில் கிடையாது, அவங்களுடைய ஆக்டிவிட்டி தான். அந்த 3 விதமான குணங்களில் அகப்படும் போது அந்த 3 விதமான குணங்கள் வந்து ஒரு விதமாக அவங்கள கொண்டு செயல்பட வைக்கிது. ஓகே, அந்த செயல் வந்து கீழ்த்தரமாக இருந்தால் அவங்க லோ கிளாஸ், மேல்தரமாக இருந்தால் ஹை கிளாஸ். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அது வந்து எந்த பிறவியில் பிறந்தாங்கன்னு கிடையாது. ஹை கேஸ்ட்டில் பிறந்தாங்களா லோ கேஸ்ட்டில் பிறந்தாங்களும் கிடையாது. லோ கிளாஸ் ஹை கிளாஸ் வந்து பேஸ்ட் ஆன் த கர்மா. ஓகே, காரணம் குணசங்கர்ஷ சதசத் யோனி ஜென்மசு. யாரோட ஒருத்தர் பழகுறாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த நேச்சரை வந்து வளர்த்துக்கிறாங்க. அதனால தான் எப்பயுமே நம்ம பக்தர்கள் சங்கத்தே இருக்கும். நம்ம காரணம் குணசங்கர்ஷ சதசத் ஜன்ம யோனிஷு. இது பிரபாத கடைசி மூச்சு இருக்கும்போது சொல்கிறார். அது நல்ல அசோசியேஷன் வச்சுக்கோங்க. மங்களாத்தி அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி பக்தர்களோடு அசோசியேட் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த அசோசியேஷன் நல்லது. இல்லைன்னா வந்து விநாசனம் தான் கிடைக்கும். இப்படி அசோசியேட் பண்ணால் பிரம்மபூத்தா பிரசன்னாத்மா நான் அசோசியேட் நான் காங்ஷதி. எந்த விதமான ஏக்கமோ வருத்தமும் இருக்காது, நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓகே, ஹரிஜனை பற்றி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க ஹரிஜனை பற்றி. இப்போ ஒரு டாபிக் எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பிரபாதம் டிசிப்பிளும். ஓகே, சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார், அந்த மாதிரி இப்போ டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறான்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் பிரபாவுடைய பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, எப்பயுமே நம்ம எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, அது டாக்டர் அம்பேத்கரோட இயக்கமாக இருக்கட்டும், காந்திஜி இயக்கமாக இருக்கட்டும், இல்லைன்னா முஸ்லீம்ஸா கிறிஸ்டின்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். அவங்களுக்கு உண்மையான விஷயத்த சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றார். ஓகே, அதனால் ரஷ்யாவில் போயிருந்தப்போ கூட இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், ப்ரொஃபஸர் கொட்டாஸ்கி. அப்புறம் அவர் மீட் பண்ணும்போது சொன்னார், ரஷ்யன்ஸ்லாம் வந்து நாங்கள் கிளாஸ்லெஸ் சொசைட்டி, எந்த கிளாஸும் கிடையாது சொன்னார். அப்படி சொல்கிறார். பிரபா சொல்கிறார், இல்லைன்னா நிச்சயமாக கிளாஸ் இருக்குது இங்கேயும். கிருஷ்ணர் ஏற்படுத்தின வர்ணங்கள் பிராமணா சத்திரியா வைசியா சூத்ரா, இந்த கிளாஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக சொல்கிறீங்க கிளாஸே இல்லைன்னு சொல்லிட்டு. யார் ஒருத்தர் உங்கள் சொசைட்டியில் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்களோ அவங்க பிராமணா, யார் வீரமாக இருக்காங்களோ அவங்க சத்திரியா. சில பேர் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க வைசியா, சில பேர் இந்த 3 வேலையும் பண்ண மாட்டாங்க, அவங்க கீழ்ப்படிஞ்சு வேலை பார்ப்பாங்க, அவங்க சூத்ரா. ஸோ இந்த 4 கிளாஸிஃபிகேஷன் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி அது சொசைட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து பகவான் கிரியேட் பண்ணது. ஓகே, இதை வந்து அபாலிஷ் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு, இப்போ ரஷ்யாவில் கூட கம்யூனிஸ்ட் இருந்தாலுமே அதில் மாஸ்டர் சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அதனால் வந்து இந்த மாதிரி ஹரிஜன் இதெல்லாம் எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு. அந்த கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா சில பேர் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, சில பேர் வீரமாக இருப்பாங்க, சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சில பேர் சுத்தமாக இருப்பாங்க. இந்த கேட்டகரி எல்லா இடத்துலையும் இருக்கும். அது இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் கேஸ்ட்டு, அவங்களுடைய பிறப்பே கிடையாது. இல்லை குணகர்ம விபாகர்ஷகான்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். குணத்துலேயும் கர்மத்துலேயும் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து எந்த வரணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொருத்தரை வந்து எம்பி வந்து மீட் பண்ணுறார் பிரபாதர். இவர் பேர் ராம் ஜெத்மாலினி. இவர் லாயராக இருந்தார், பெரிய லாயர். ஓகே, இவரை வந்து மீட் பண்ணுறார் பிரபாதரை. இந்த ராம் ஜெத்மாலினி வந்து யூஎஸ் போயிட்டு வராரு. அவர் வந்து அங்கே யூனிவர்சிட்டியில் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கார். ஓகே, அவருக்கு என்ன ஆசைன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், சேரியில் வாழ்ந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் அவருடைய ஆசை. ஓகே,
அவரோட 100 million ஹரிஜன்ஸ் லுக்கிங் ஃபார் அ நியூ மெசாய் அப்படிங்கிறத காட்டுறாரு. ஓகே, அவருக்கு வந்து ரொம்ப ஆசை ராம் ஜெத்மலானிக்கு இந்த மாதிரி ஏழைங்களுக்கு சீரியல் வாழ்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. பிரபா சொல்கிறார், நாங்கள் ஹரிஜனுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறோம், சைத்தன்ய மகாபிரபு சொன்ன ப்ராசஸ் படி இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறோம்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, பிரஜேந்திர நந்தன ஜெய் சச்சி சுத்த ஹைலோசை அப்படி சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, பலராம ஹொய்லோ நீதாய். பிரஜேந்திர நந்தன் தான் கிருஷ்ணா வந்திருக்காரு, நந்த மகாராஜா சன்னா. சரி, அந்த விஜேந்திர கிருஷ்ணா வந்து இப்போ வந்து சச்சி மாதாவுடைய பையனாக வந்திருக்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபா. அந்த பலராமர் வந்து இப்போ நித்தாயா வந்திருக்கிறாரு. இப்போ அவங்க கௌரவனித்தாயா வந்திருக்காங்க. அந்த கௌரவனித்தாய் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹரிகிருஷ்ணா மூமெண்ட்டை அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹரிகிருஷ்ணா மூமெண்ட்டை நோக்கம் என்ன, இது லாயிட்ட சொல்கிறார், அந்த எம்பிகிட்ட சொல்கிறார், ராம் ஜெத்மாலின்ட்ட சொல்கிறார். இந்த ஹரிகிருஷ்ணா மூமெண்ட்டை நோக்கம் என்ன, பாப்பி பாப்பி தாப்பி ஜாத்தசீலா ஹரிநாமே உத்தாரிலா. பாப்பி தாப்பி ஜாத்தசீலானா பாவிகளை விடுவிக்கிறது தான் இந்த ஹரிகிருஷ்ணா மூமெண்ட்டோட நோக்கமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அந்த ராம் ஜெத்மாலினி பார்த்துக்க, நீங்கள் லாயர் தானே, லாயர் என்ன கேட்பாங்க, சாட்சி கேட்பாங்க. கரெக்டாக தாரா சாட்சி ஜாஹாயி மதா, நீங்கள் சாட்சி கேட்குறீங்களா கரெக்டானு சொல்லி கேட்குற லாயரை பார்த்து. உடனே அந்த லாயர் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் போயிட்டார், ஏன்னா நீங்கள் குத்தம் சொல்லாதீங்க அப்படின்றார். பிரபா சிரிச்சிட்டே சொல்ல, இல்லை நான் உங்களுக்கு குத்தம் சொல்லலை, அது உண்மைதான், நீங்கள் வந்து லாயராக இருக்கலாம், நீங்கள் எவிடன்ஸ் இல்லைன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க இல்லையா, இதுக்கு சாட்சி இருக்குது. யார் சாட்சினா ஜஹாயி மதாய். 500 வருடங்களுக்கு முன்னால் ஹரிகிருஷ்ண மட்டம் பரப்பப்படும் போது 2 பிராமணர்கள் இந்த மாதிரி ஊதாரியாக மாறிட்டாங்க. அவங்கள்ட்ட எல்லா விதமான கெட்ட பழக்கமும் இருந்தது, தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி சூதாடுறது, மற்றவங்கள பணத்தை பிடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அந்த மாதிரி உள்ள பாவிகளை சைத்தன்ய பாபாவுடைய மூமெண்ட் விடுவிச்சாங்க, பாப்ப யோனி. ஸோ இப்பயுமே அந்த மாதிரி இயக்கத்தை நம்ம பண்ணுறோம். ஹீராட்டா ஹூனா ஆந்திரா புலிந்த புல்கரஷ், ஹீராட்டா ஹூனா ஆந்திரா புலிந்த புல்கஷா ஆபிர சும்பயவன கசாதயா. இந்த மாதிரி ஹீராட்டா ஹூனா ஆந்திரா இந்த மாதிரி உள்ள கசாதயா, இந்த மாதிரி மக்களை எல்லாம் பாப்ப யோனி அன்டச்சபிள், இவங்களெல்லாம் ஹரிகிருஷ்ணா மூமெண்ட்டை வந்து விடுவிக்கிறாங்க. ஏபி சுயி பாப்ப யோனியா தேபியாந்தி பராங்கதியும், இவங்களுக்கெல்லாம் உயர்ந்த இடம் கிடைக்குது இப்போ அப்படின்னு சொல்லி பிரபா அந்த எம்பிகிட்ட சொல்கிறார். நாங்கள் எல்லாமே இந்த கிருஷ்ண மகான்சிஸ் மூமெண்ட்டை வச்சு நீங்கள் சொல்கிறீங்களே ஸ்லம் டுவெல்லர்ஸ், சேரியில் வாழ்கிறவங்க, அவங்களையும் நாங்கள் உயர்த்தி காட்டுறோம், எங்களால் உயர்த்த முடியுன்றார். அப்போ ஜெத்மலானி சொல்கிறாரு, சில ஸ்லம் ஜுவல்லர்ஸ்லாம் சேரிங்களில் சில பேர் இருக்காங்களா, அவங்களாம் ஹரிஜன் கிடையாதுன்றார், அவங்கள முஸ்லீமாக கூட இருப்பாங்கன்றார். பிரபா சொல்கிறார், டோன்ட் வரி, நீங்கள் வருத்தப்படாதீங்க, என்னுடைய சிஷ்யர்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஜூஸ் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, எல்லா பேக்ரவுண்ட்லேயும் இருக்காங்க. அப்போ ஒரு ஆச்சரியம், அப்படியே முஸ்லீம் கூட இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், முஸ்லீம் இருக்கிறாரு பாருங்கள். ஒரு ப்ரொஃபஸர் அம்ஜர், அவருடைய டிசபிள், அவருடைய இப்போ பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராமரஞ்சனா. அவர் ஒரு முஸ்லீம், அவர் வந்து ஃபிலாசபி எடுக்கிறவர். அதனால் எந்த நேஷன் எந்த கேஸ்ட்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். சர்வபாதி வினிமுக்தம் தத்பரத்தினா நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவன பக்தி ருச்சதே. ஓகே, அதனால் நாங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கறதில்ல. பிரம்மபூத்தா பிரசன்னாத்மா நாசோஷி நாத்காஞ்சரி சமசர்வேஷ போதேஷு மத்பக்தில் நப்தே பிராம். இந்த பக்தர்கள் இந்த என்னுடைய சிஷ்யர்கள்லாம் வந்து நான் அமெரிக்கன், நான் இந்தியன், நான் பிராமணா அப்படின்னு நினைக்கல. அவங்கெல்லாம் கிருஷ்ணாவுடைய சர்வெண்ட்டாக அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஜெத்மலானி கேட்குறாரு, ஓகேன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாதா, பகவத்கீதையில் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்கிறார், நோ நீட் அப்படின்றார், தேவையில்லைன்றார். இது மிருகங்களுடைய வாழ்க்கை, எல்லா நாய்களும் ஒன்றா வந்துட்டு போனா என்ன பண்ண முடியும், பிரபா போன்னு சொல்லி காட்டுறார். ஓகே, உடனே ராம் ஜெத்மலானி பேசுகிறார், அனிமல்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ண முடியாது, சேவை பண்ண முடியாது, மனிதர்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றார். பிரபா சொல்கிறார், சேவை பண்ணி என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன சேவை பண்ணீங்க, நீங்கள்
இயற்கையின் சட்டத்தை மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்திரா காந்தி டிஃபிகல்ட்டியில் இருக்காங்க, ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண முடியுது உங்களால்? ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து இயற்கையோட சட்டம். ரொம்ப ரொம்ப கடுமையான இயற்கை சட்டம். ஓகே, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து தேவையில்லாமல் ப்ரௌடாக இருக்கீங்க. நீங்கள் ஏதோ பண்ண விரும்புகிறீங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்கீங்க. உங்களால் முடியாது. பிரகிருதே கிரியமானி குணேகரமானி சர்வசா. பிரபுபாதர் வந்து ஒரு எம்பி பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, இந்த மாதிரி பயங்கர போல்டு பிரபுபாதர். நீங்கள் வந்து ஒரே சர்வீஸ் தான் பண்ண முடியும். என்ன பண்ணலான்னா, நான் இந்த உடல் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரீச் பண்ணலாம். நீங்கள் ஆன்மா அப்படிங்கலாம். இதுதான் உங்களுடைய தர்மம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த சேவை தான் பண்ணணும்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, அப்போ உடனே அவர் சொல்கிறார், மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதை பார்த்துட்டு நம்ம சேவை பண்ணலான்றார். நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பிரபுபாதர் கேட்குறார். நீங்கள் இப்போ அனுபவப்படுறீங்க, ஓகே, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? உடனே அவர் கேட்குறாரு, இல்லை அப்போ வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் வந்து முக்தி அடைய விரும்புகிறேன், நீ அப்படி சொல்லி போகலாமான்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் அப்படி சொல்லலை. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கோங்க, உங்கள் துன்பத்துக்கு இது வந்து உதவும், உங்கள் துன்பத்தை போக்கும். நாங்கள் வந்து என்ன சொல்லலைன்னா, நீங்கள் சஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் எப்படி வந்து இந்த துன்பத்தை போக்கலாம், தக்தாதேகம் புரஞ்சன்மா நைத்தியமாமி இது சுவர்ஜுனா, எப்படி நீங்கள் இந்த துன்பத்தை போக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து இந்த சஃபரிங்கை ஸ்டாப் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி கிடையாது. நம்ம யுனைடெட் நேஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த சஃபரிங்கை போக்கிறதுக்காக பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த சஃபரிங் போக்க முடியல. ஓகே, அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, வருஷம் வருஷம் ஃப்ளாக் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, புது புது நாடாக வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஆனால் நாங்கள் அது பண்ணல. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த உண்மையான சொல்யூஷன் கொடுக்குறோம். இது துக்காலய மசாஸ்வதம், இதை படிங்க அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். தமால் கிருஷ்ண மகாராஜ் படிக்கிறார். மாம பேதே கவுந்தேயா துக்காலய மசாஸ்வதம் நான் புரிஞ்ச மகாத்மான சம்சித்தியம் பரமாம் கரஹா. இந்த உலகமே சஃபரிங்கில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு எப்படி நம்ம ஜன்ம மிருத்து ஜராவியாதி அதில் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்த சஃபரிங்லேருந்து மக்களை விடுவிக்க தான் உண்மையான விடுதலை. சஃபரிங்கே என்னன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பிரபாதுக்கு வந்து ராம் ஜெத்மலை பற்றி கேட்குறாரு. மக்கள் என்ன சஃபரிங் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியல, அப்புறம் நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. ஓகே, சப்போஸ் ஒரு இடத்துல ஒரு பாயில் இருக்கு, ஓகே, பெருசாக இருக்கு, கட்டி இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த கட்டியை வந்து பூ ஊதுனா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொன்னால் அந்த கட்டியை சர்ஜரி பண்ணி எடுங்கன்னு சொல்கிறேன். எது கரெக்டுன்னு கேட்குறாரு. ஓகே, பூன்னு ஊதி கட்டுறாரு பிறப்பாரு. இது வந்து நீங்கள் சஃபரிங்கை ரிப்பீட்டிங்கன்னா சர்ஜரி என்ன பண்ணுறா, கட் பண்ணுறாரு. ஸோ கிருஷ்ணா கான்சியஸ் மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பிறப்பு இறப்பு அடிவோடு ஒழிங்க அப்படிங்கிறதான், அப்போ தான் நீங்கள் துன்பத்தில் வெளில வர முடியும் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி பிறப்பா சொல்கிறார். அவருக்கு புரியுற மாதிரி சொல்கிறார். ஓகே, சிம்பிளி டாக் பார்க்கிங் வில் நாட் ஹெல்ப். நாய் மாதிரி குறைச்சா ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்றார். ஓகே, உடனே பிறப்பாட்ட தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். சரி, தமால் கிருஷ்ண மகாராஜ் பிறப்பார் சொல்கிறார். பிறப்பா நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பாகிஸ்தான்லேருந்து. ஜெத்மலானிக்கும் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லெட்டர் எழுதியிருக்காங்க. அத்ரேய ரிஷி எழுதியிருக்காரு. அத்ரேய ரிஷிங்கிறது ஒரு முஸ்லீம் டிசைபிள். அவர் பேர் அத்ரேய ரிஷின்னு சொல்லி மாற்றிட்டார் பிறப்பார். அவர் எழுதியிருக்கிறாரு, பாகிஸ்தானில் அந்த மூமெண்ட் வந்து நல்லா வரவேற்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறார். அவர் லெட்டர் எழுதியிருக்காரு. அவங்க உள்ள 2 முகமதியன்ஸ் வந்து இதை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அத்ரேய ரிஷி வந்து தெஹ்ரான், ஈரான்லேருந்து பாகிஸ்தான் போயிருக்கார். ஸோ அங்கே ஒரு சென்டர் வச்சுருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து பாகிஸ்தானில் ப்ரீச் பண்ணுறார். உடனே பிரபா சொல்லார், பாருங்கள் இந்த ஏக்கம் எப்படி விரிவாக பாருங்கள், முகமது எல்லாருக்கும் இதுதான் வந்து உண்மையான ஹெல்ப்னு சொல்லி சொல்கிறார். நீங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஜத்மனான்ட்டு சொல்கிறார். அவர் சொல்கிறார் ஓகேன்னு சொல்லி கொடுத்துக்கிறார். ஓகே, இந்த ஜத்மனானி பயங்கரமாக பேசுவார். ஓகே, அவர் போய் பார்த்தீங்கன்னா பப்ளிக் நல்ல லாயர், நல்லா பேசக்கூடிய ஆள், காங்கிரஸ் கட்சி. ஓகே, ஸோ அவரும் வந்து பிரபாதில் மீட் பண்ணியிருக்கிறார். ரைட்டில் நம்ம ஏதோ ஒன்று முடிச்சுக்கலாம், 5 minutes இருக்குது. ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்கும்? புரிஞ்சுதா? அதாவது இன்னைக்கு இது வீடியோ வேறு இல்லை எனக்கு. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த ஹரிஜன் அப்படின்னாலே ஒரு மாதிரி கீழ்த்தரமான மக்கள்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க மத்த. அதான் தவறான விஷயம். கரெக்ட், ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஹரிஜனுங்கிறது எவ்வளோ பெரிய மாற்றம் தான் பிறப்பா வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி காந்திஜி பண்ண தவறு, நாங்கள் உண்மையிலே அவங்கள ஹரிஜனை மாற்றி காட்டுறோம், நீங்கள் இந்த மாதிரி தவறாக ஒரு ஸ்டாம்ப் மாதிரி குத்திட்டாங்கல்ல, உடனே ஹரிஜன் சொன்னாலே ஒரு மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டுட்டாங்க. ஆமாம், ஹரிஜன் அது மாற்றி அப்படி கொண்டுட்டாங்க.
அது ஹரிஜன் ஆக்சுவலாக. எனக்கு வேற ஒரு டவுட் பிரபுஜி. சொல்லுங்கள் மாதாஜி. பிரபுஜி நீங்க என்ன சொன்னீங்கன்னா மேக்சிமம் சீக்கிரம் வந்து நம்ம சாண்டிங்க முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. மார்னிங்கு. ஆமாம், மார்னிங்கே முடிக்கணும். அப்படி முடியல மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளேயாவது முடிக்கணும்னு சொன்னீங்க. இன்னொரு கிளாஸ்ல வந்து 4 மணிக்கு காலையில 4 to 5 சாண்டிங் கிளாஸ், அப்புறம் ஈவினிங்ல 4 to 5 சாண்டிங் கிளாஸ் வச்சுருக்காங்க பிரபுஜி. இப்போ வந்து காலையில 4 to 5 அட்டன் பண்றேன். அப்புறம் வந்து நான் மார்னிங்குள்ளேயே இதை மத்தியானத்துக்குள்ளேயே இண்டிவிஜுவலா முடிக்கணும்னா மத்தியானத்துக்குள்ள முடிச்சிடணும். சத்சங்கத்துல முடிக்கணும்னா சாயங்காலம் 4 to 5 வச்சிருக்காங்க. இல்ல நான் மார்னிங்ல முடிக்கணுமா இல்ல சத்சங்கத்துல முடிக்கிறது எது பிரபுஜி நல்லது? ஆக்சுவலாக சொல்ல போனால் 16 மாலைங்கிறது மினிமம் மாதாஜி. ஸோ மார்னிங்கே நீங்கள் 16 முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சத்சங்கத்தில் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா. இல்ல எனக்கு மீதி பௌதிக வேலை இருக்கு, புக்கு படிக்கணும், நிறைய இருக்கு, கிளாஸ் நிறைய அட்டன் பண்றேன். அதனால காலையில 4 to 5 ஒரு 8 ரவுண்ட்ஸ் இல்ல 7 ரவுண்ட்ஸ் முடிக்கிறேன் பிரபுஜி. சரி சரி. அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் நிறுத்திட்டு தான் நான் சாண்டிங் முடிக்கணும். இல்ல சத்சங்கத்தில் முடிக்கணும்னா இதை நிறுத்திட்டு சாயங்காலம் தான் முடிக்கணும். எது பெஸ்ட் பிரபுஜி? இல்லை உங்களால் முடியுமா? நிறுத்த முடியாதுல்ல, வேலையை நிறுத்த முடியாதுல்ல. அந்த வேலையை நீங்கள் வேலையை நிறுத்திட்டு நான் சீக்கிரம் முடிக்கணும்னா நான் வேலையை நிறுத்திட்டு முடிச்சிட்டு தான் மீதி வேலையை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வேலையை பார்த்துட்டு சத்சங்கத்துல செய்யணும். இல்ல எது பெஸ்ட்னு கேக்குறேன். பெஸ்ட் வந்து மார்னிங் பண்றது தான் மாதாஜி பெஸ்ட். எப்பயுமே மார்னிங் பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா நீங்க ஆமா ஆனால் நீங்கள் சத்சங்கத்தில் பண்ணுறதும் ஆனால் சத்சங்கத்தில் பண்ணுறதுமே அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஹரிநாம சங்கீதத்தை வந்து நம்ம பக்தரோட சேர்ந்து பண்ணும்போது அது நல்லது ஆக்சுவலாக. ஓகே, அதனால் ரெண்டுமே நல்லது தான். நீங்கள் பார்த்துக்கோங்க, கன்வீனியன்ட் எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதேமாதிரி சத்சங்கத்தில் பண்ணுறது நல்லது. ஓகே, அந்த பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, ஹரிநாம கீர்த்தனை வந்து ஒரு 10 பேஜ் என்னால முடிக்க முடியுது. சரி சரி சரி. அப்புறம் நான் வேலையை நிறுத்திட்டு தான் இதை முடிச்சிட்டு தான் வேலையை பார்க்குறேன். அப்படி இல்லை சத்சங்கத்தில் நல்லதுன்னா வேலையை பார்த்துட்டு மீதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் அந்த சத்சங்கத்தில் பண்ணுறது பெஸ்ட்டா? எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது ரெண்டுமே நல்லது தான். பட் ஆனால் நீங்கள் எப்படி முடிச்சிடணும் ஒரு நாளைக்குள்ளே. லேட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். லேட்டாக என்ன ஆகுனா மனசு வந்து அப்படி அது ஒரு நாளைக்குள்ள நான் முடிச்சிடுவேன். நான் ஒரு நாள் அந்த சத்சங்கத்துல முடியும்னா அந்த 5 மணிக்குள்ளேயே நான் முடிச்சிருவேன். இல்ல சத்சங்கம் வேணாம்னு நினைச்சேன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிருவேன். அப்போ ஓகே. 22 ரவுண்ட்ஸ் பண்றேன் பிரபுஜி. சரி ரைட். ஓகே ஓகே, வெரி நைஸ். 22 ரவுண்ட்ஸ் பண்றேன். அதனாலதான் எப்படின்னு கேக்குறேன் உங்களை ஒரு ஐடியா. நீங்க அப்படி பண்ணுங்க. நாள் சீக்கிரம் போறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க மதியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுங்க அப்படி. ஓகே, ஆனால் மேக்ஸிமம் ஏர்லியாக முடிக்க ட்ரை பண்ணுங்க. அன்னைக்கு சத்சங்கம் அட்டன் பண்ணா சத்சங்கம்லயே முடிச்சுட்டேன்னா நான் அந்த சத்சங்கம் போக மாட்டேன். ஏன்னா மீதி புக்ஸ் எல்லாம் படிக்கிறது இருக்கு, நிறைய கிளாஸஸ் இருக்கு, வீட்டு வேலையும் இருக்கு, அதனால போக முடியாது. அதனாலதான் கேக்குறேன். அப்போ வசதி தான் பார்த்துங்க. நம்ம வசதி தான் பார்த்தது. எப்பயுமே சாண்டிங் வந்து எப்பயுமே சில சமயம் சேர்ந்து பண்ணலாம், சில சமயம் தனியாக பண்ணணும். சில டிவோட்டிலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தனியாக போயிடுவாங்க. அதான் எது பெஸ்ட் தனியா பண்றதுன்னா சீக்கிரம் நான் முடிச்சிடுவேன். இல்ல சத்சங்கத்துல பண்ணா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ண, மீதி வேலையை நான் பார்த்துப்பேன். எப்படியோ நான் கன்வீனியன்ட்டா மாத்திப்பேன். அதுக்குதான் கேக்குறேன் எது பெஸ்ட். அது நீங்க தான் டிசைட் பண்ணணும் மாதாஜி. அதான் திருப்பி சொல்றேன் நான். யாருமே டிசைட் பண்ண முடியாது அவங்க. எது நல்லதுன்னு கேக்குறேன். சாண்டிங்ல எது நல்லது? சீக்கிரம் முடிக்கிறது பெஸ்டா இல்ல சத்சங்கத்துல முடிக்கிறது? சீக்கிரம் முடிக்கிறது நல்லது மாதாஜி. எப்பயுமே காலையில முடிக்கிறது தான் கரெக்ட் தானே? ஆமா, அப்ப முடிக்கிறது நல்லது. ஓகே, ஆமா. 7, 8 கண்டிப்பா என்னால முடியாது. அதான் சொல்றேன், நீங்க அதை பார்த்துக்கணும். பார்த்துட்டு முன்னாடி முடிச்சிடுவேன் நான். அதை நீங்க பார்த்துட்டு நீங்க எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஓகே, ஆக்சுவல் சாண்டிங் வந்து 5 to 7 மங்களாரத்தி முடிச்சிட்டு 5 to 7 முடியாதுங்கிறது வந்து செகண்டரி. அதுக்கப்புறம் ஆக்சுவல் சாண்டிங் வந்து மார்னிங் பண்றது வந்து சாத்விக குணத்துல இருந்து பண்றது. காலையில 8 o'clock குள்ள நான் ஒரு 7-8 ரவுண்ட்ஸ் பண்ணிடுவேன் மாதாஜி. இல்ல அது ஓகே மாதாஜி, உங்களோட இந்த கேஸா சொல்றேன். நீங்க வந்து உங்களோட தனியா பண்ணி சொல்ல, பொதுவா வந்து பிரபாத் வந்து சொன்ன இது வந்து இது அப்படிங்கிறது அது ரூல்ஸ், ஜெனரல் ரூல் சொல்றாங்க. ஜெனரல் ரூல் இருக்கு. நாம வந்து இப்ப சிலர் வந்து நைட் தான் பண்ணுவாங்க. வேலைக்கு போறவங்க இப்ப காலையில வேலைக்கு போறவங்க என்ன பண்ண முடியும்?
7 மணிக்கு வேலைக்கு அது இண்டிவிஜுவல் தான் மாதாஜி. இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது நீங்கள், ஏன்னா நம்ம கிரகஸ்தாவாக இருக்கிறதுனால நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆக்சுவலாக இது பெஸ்ட்டுன்னு தெரியும், அது ரெண்டாவது பெஸ்ட் எதுன்னு பார்த்துக்கணும். நீங்கள் மார்னிங் முடியலையா, சரி அப்புறம் எப்படி பண்ணுறது நம்ம யோசிக்கணும். before Okay. அது மாதிரி லஞ்சு முடியலையா, சத்தங்களை முடிங்க, அது மாதிரி. அன்னைக்கு ஏதோ வேற ஏதாவது வேலை Correct. இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஈவினிங் கூட பண்ணிக்கலாம். அது இண்டிவிஜுவலாக டிசைட் பண்ண முடியும், வேறு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ட்ரை பண்றது ஓகே, இவங்க பிருந்தா மாதாஜி. Okay. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி 2 மினிட்ஸ் போயிடுச்சோம். ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஏது பாயிண்ட்ஸ் இருக்கா? பாயிண்ட்டுக்கா பிரபுஜி? பாயிண்ட் எது இருக்கா சொல்லுங்கள். இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் வந்து அமல புராணம். நம்ம வந்து அதை பூட்டி வச்சுட்டு மேல்நாட்டு மோகத்தினால நாய்களை போல் ஆடுறோம்னு பிரபுபா சொல்றாங்க. கரெக்ட். வெரி நைஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. கிருத்திகா மாதாஜி சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. யாரோ வராங்க லைன் இல்லை சொல்லுங்க டக்கு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. லோ கிளாஸ் ஹை கிளாஸ்லாம் வந்து அவரவர்கள் கர்மாவை சார்ந்ததுன்னு பிரபுபாத் அவர்கள் சொல்லுவார். கர்மானா அந்த கிடையாது. கர்மானா செயல்கள், என்ன செயல்கள் பண்ணுறாங்களோ அது பேஸ் பண்ணி. ஓகே, கர்மா நம்ம சொல்கிறோம், என்ன கர்மா பண்ணாலும் அப்படி கிடையாது. என்ன செயல்கள் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி. நல்ல செயல்கள் பண்ணாங்கன்னா ஹை கிளாஸ், கெட்ட செயல் பண்ணால் லோ கிளாஸ், அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி, நீங்கள் எது பேச விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அந்த ஹரிஜன்ஸ் அது சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. வெறும் ஸ்டாம்ப் மட்டும் கொடுத்தாம நீங்க என்கிட்ட கொடுங்க நான் மாத்தியே தரேன், ஹரிஜன்ஸாவே மாத்துறேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. இந்த வாட்டி நிறைய விஷயங்கள் ஆமா ரொம்ப நல்லாவே இருந்தது. நிறைய விஷயங்கள் ஒரு 2 ஃப்ளோருக்கு அப்புறம் நடந்தது கூட பிரபுபாதர் சொல்றதெல்லாம் ரொம்பவே ஒரு இதா இருந்தது கேட்கறதுக்கு. அப்புறம் அந்த இது நாங்க ஒரு பெரக்க நகர்ல இருந்தப்ப கிறிஸ்டின் வீட்டுல தான் இருந்த பிரபுஜி. இது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஆட்டு ரத்தத்துல வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு. அப்ப எனக்கு அது என்ன இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் கூட அப்படி கேட்டுட்டு இருந்தேன், இல்ல இது பைபிள்ல இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது அது புரிஞ்சது. அது அவங்க வந்து அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்கல அந்த விஷயம். அது நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாருமதி மாதாஜி சொல்ல வந்தீங்களா? அதுவும் இல்லைங்க பிரபுஜி. வேற பேசினாங்க. ரைட். ஆர்வம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. எம்பி ராம்ஜெத் மலானியோட ஸ்ரீல பிரபுபாதர் உரையாடல் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் அவருக்கு அட்வைஸ் சொன்னார், நான் உடல் அல்ல நான் ஒரு ஆத்மா என்றதை நீங்க உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எம்பிக்கு சொல்லு. ரைட். ஓகே, வெரி நைஸ். ஓகே, வேற ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. டைம் மீட் போயிட்டு இருக்கேன். வேற எதுவும் பாயிண்ட் யாருக்கு இருக்கா? அக்ஷயா சொல்லுங்க சார். சொல்லுங்க. பிரம்மசன்னிகை கோவிந்தமாதி புருஷன் தமகம் பஜாமி. அது வந்து எல்லா இஸ்கான் கோயிலையும் 7 மணிக்கு வந்து ஒளிபரப்பு பண்றாங்க. அது பிரபா ரொம்ப விரும்பினார். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க அக்ஷயா மச்சா. வந்து பக்தர்களும் ஹரிஜன்களை வந்து 4 ஒழுக்க விதிமுறையை கடைபிடிச்சு ஹரிநாமம் சொன்னாலே அவங்களும் வந்து ஹரிஜனாக மாத்திடுறேன் அப்படின்னு பிரபு பிராமணா மாத்திரன்றாரு. கரெக்ட், ஹரிஜனா மாத்திரன். கரெக்ட். ஓகே, சரோஜா மாதா சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஐ அம் லீவிங் பிரபு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற யார்? அக்ஷயா மாதாஜி, கலாவதி மாதாஜி இது பேசணுமா? லட்சுமி மாதாஜி. பிரபு இல்ல, அந்த ஹரிஜனுக்கு நீங்க சொன்ன விளக்கம் தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இவ்வளவு நாள் அப்படி யோசிச்சதே கிடையாது. அது நம்ம ஒரு கேட்டகரியா அப்படியே வச்சுட்டு இருந்தோம். அதோட எக்ஸாக்ட் மீனிங் இன்னைக்கு நீங்க புரிய வச்சுங்க. அதுல இருக்கிற அந்த உண்மையும் ஒதுக்க வேண்டியதா இருந்தது. இன்கேஸ் அவங்க மாறி அது வர்றதுங்கிறது வேற. அவங்களும் கூட அப்படி நினைச்சிட்டு தான் இன்னும் கீழே போறாங்க. நம்ம இப்படிதானே, நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் அவங்களுக்கு இருக்கிற அந்த பேருக்குரிய மீனிங் புரிஞ்சா அவங்க கூட ஒருவேளை மாறி வருவாங்கன்னு தோணுச்சு எனக்கு. எனக்கு பட்டது கிளாஸ் கேட்கும் போது ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் தான் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட் நினைக்கிறேன். ஓகே, இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். சொல்லுங்க மாதாஜி. கிஷோரி மாதாஜி. வேற எதுவும் இல்லை? சொல்றாரு என்ன மாதாஜி? கிருஷ்ண உணவுல தான் துன்பத்தை போகலான்னு கரெக்ட். அதான் உண்மையாக துன்பத்தை போக்க முடியும். கரெக்ட். ஓகே, கிளாஸ் முடிச்சு 6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நாளைக்கு வழக்கமான கிளாஸ் இருக்கு. இப்போ எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்துபயேவ ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः.
आनंदपुरी वैष्णव की जय, रामाचल हरिदास ठाकुर की जय, श्रीला प्रभुपाद की जय, ताई गौर प्रेमानंदे, हरि हरि बोल। हरे कृष्णा, थैंक यू वेरी मच, हरि बोल। हरे कृष्णा प्रभु जी, हरे कृष्णा, प्रणाम माता जी, हरे कृष्णा प्रभु, हरे कृष्ण हरे कृष्ण माता जी, प्रभु, थैंक यू प्रभु, हरे कृष्णा माता जी, हरे कृष्ण प्रभु, हरे थैंक कृष्णा यू प्रभु।